தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த முறை வரலாறு காணாத வகையில தமிழகத்துல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சின்னு பலமான 4 முனை போட்டி நிலவி வருது. இந்த உச்சகட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில மே 4ஆம் தேதி வெளியாக இருக்க தேர்தல் முடிவு யாருக்கு சாதகமா அமையும்னு நிறைய கேள்வி இருக்கு. 2001 இருந்து 21 வரைக்கும் 5 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் அளித்த தீர்ப்புகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம். 2001 பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி வந்துச்சு. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தினால ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மெகா கூட்டணியை அமைச்சாங்க. 234 இடங்கள்ல 196 இடங்களை வாரி சுருட்டி மாபெரும் வெற்றி பெற்றாங்க. அதிமுக மட்டும் 132 இடங்கள்ல வென்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது. ஆளுங்கட்சியா இருந்த திமுக வெறும் 31 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சாங்க. 2006 பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சு அதிமுகவுக்கு எதிராக திமுக, காங்கிரஸ், பாமக, இடதுசாரிகள்னு மாபெரும் கூட்டணியா அமைச்சாரு கருணாநிதி அவரு. அதுக்கப்புறம் 2011 பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக நிலைமைய கடும் ஆட்சி எதிர்ப்பு மறுபடியும் எல்லாருமே கோவப்பட்டு விஜயகாந்த் அவர் தேமுதிக மற்றும் இடதுசாரிகளோட மெகா கூட்டணியில அதிமுக ஜெயிச்சாங்க. தமிழகத்துல எந்த ஒரு ஆளுங்கட்சியும் தொடர்ந்து 2 முறை ஆட்சியை பிடிக்க முடியாது. 32 கால எழுதப்படாத அரசியல் வரலாற்று 2016 ஜெயலலிதா அவங்க மாற்றி காமிச்சாங்க. 134 இடங்கள்ல வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாங்க. திமுக 89 இடங்களை வென்று மிக வலுவான எதிர்கட்சியா சட்டசபைக்குள்ள நுழைஞ்சாங்க. ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் 2 பேருமே மறைந்த பிறகு முதல் சட்டமன்ற தேர்தல்ல மு.க. ஸ்டாலின் அவர் அமோக வெற்றி பெற்றாரு. இந்த முறை மறுபடியும் தேர்தல் வந்திருக்கு. இந்த தேர்தல்ல யார் வெற்றி பெறுவாங்க? 4 முனை போட்டியால தொங்கு சட்டசபை அமையுமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும்.